சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி உயர்ந்த மனிதன். சித்திரம் எழுதியவர் சாம்சன். இறையேசு இப்பூவுலகில் வாழ்ந்த நாட்களில் தமது போதனைகளாலும் நடத்தையினாலும் எண்ணற்ற மக்களை நல்வழிப்படுத்தி வந்தார். அவ்வாறு அவரது வாழ்வில் நிகழ்ந்த சம்பவம் ஒன்றினை உங்களுக்கென படைக்கிறோம். யோவான். யாக்கோபு, ஆண்டவர் என்னை அழைச்சாராமே. ஆமா யோவான், என்னையும் கூப்பிட்டு நானும் அவரை பார்க்கத்தான் வந்தேன். எதுக்காக நம்ம 2 பேரை மட்டும் அழைச்சிருக்கிறாரு தெரியலையே. அதோ ஆண்டவரே வர்றாரு. கும்புற ஆண்டவரே. யாக்கோபு, யோவான், பாருங்கள். ஆண்டவரே, எங்களை அழைச்ச காரணம்? நான் என் தந்தையிடம் செல்லும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் நான் எருசலேம் செல்ல வேண்டியிருக்கிறது. அதற்கான ஏற்பாட்டை நீங்கள் இருவரும் செய்ய வேண்டும். ஆகட்டும் ஆண்டவரே. சென்று வாருங்கள். யோவான். என்ன யாக்கோபு? ஆண்டவர் சொன்னது உமக்கு புரிஞ்சுதா? எதை சொல்றீங்க? அதான் தந்தையிடம் செல்ல நாள் நெருங்கிடுச்சுன்னு சொன்னாரே. அதெல்லாம் ஒன்றும் புரியல யாக்கோபு. அவரு எருசலேம் போறதுக்கு தேவையான ஏற்பாட்டை நம்ம செய்யணும். அது மட்டும் நல்லா புரிஞ்சது. சரி, நாம இன்னைக்கே புறப்படுவோம். யோவான். என்ன யாக்கோபு, ரொம்ப களைப்பா இருக்கா? ஆமா. இந்தாங்க, கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேங்க. இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கோம். எல்லாம் சின்ன சின்ன கிராமமா இருக்கே தவிர தங்குற அளவுக்கு வசதியா இருக்கிற ஊர் எதையுமே காணுமே. அதோ ஒருத்தர் வர்றாரு, அவரை விசாரிப்போம். அந்த ஆளை பார்த்தா சமாரியர் மாதிரி தெரியுதே. அதனால என்ன? இல்ல, நாம யூதருங்கன்னாலே சமாரியர்களுக்கு ஆவாது. யூதர்களாவது சமாரியர்களாவது நாம ஆண்டவர் இயேசுவோட சீடர்கள், அவ்வளவுதான். ஐயா, ஐயா. என்னங்க ஐயா, பக்கத்துல ராத்தங்கிற மாதிரி ஏதாவது ஊர் இருக்குதுங்களா? ஓ, இருக்குதே. இப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போங்க, ஒரு ஊர் வரும். அங்கே தங்குற மாதிரி நிறைய சத்திரம் இருக்குது. அப்படிங்களா? ரொம்ப நன்றிங்க. வா யாக்கோபு, போகலாம். ஒரு வழியா ஊருக்குள்ள வந்துட்டோம். இந்த ஊர்ல தங்கறதுக்கு நிறைய சத்திரம் இருக்கு போல இருக்க. ஆமா, இதோ இங்க ஒண்ணு இருக்கு. ஆமா ஆமா. ஆண்டவர் எருசலேம் போறப்போ இங்க ஒரு ராத்தங்கி இளைப்பாறலாம். என்ன? ஆமா ஆமா. சத்திரத்துக்குள்ள இருந்து ஒரு ஆள் வர்றாரு, அவரை விசாரிப்போம். ஐயா, என்ன வேணும்? இந்த சத்திரத்துல ஒரு ராத்திரி தங்கணும். தாராளமா தங்கலாம். எங்களுக்கு வேண்டிய ஒருத்தரும் எங்களோட தங்குவாரு. நல்லா தங்கட்டும். ஆமா, நீங்கெல்லாம் எங்க பிரயாணப்பட்டு போறீங்க? எருசலேமுக்கு. எருசலேமுக்கா? அப்படின்னா நீங்க யூதருங்களா? ஆமா. என்ன தைரியம் ஐயா உங்களுக்கு? எங்க சமாரியார் ஊருக்குள்ள புகுந்து எங்க சத்திரத்திலேயே தங்க இடம் கேக்குறீங்க? என்ன இப்படி பேசுறீங்க? நாங்க ஒன்னும் சாதாரண ஆளுக்காக கேட்கல. நாசரேத்தூர் இயேசுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது யாரா இருந்தா என்னய்யா, யூதர்களுக்கு இங்க இடம் கொடுக்கறது இல்ல. எங்க ஆண்டவரை சாதாரணமா நினைச்சுக்கிட்டு பேசுற நீ, யூதர் சமாரியர்னு வித்தியாசம் பார்க்காம எத்தனை பேரோட வியாதியை குணமாக்கி இருக்கிறாரு, எவ்வளவு பேரோட கண்ணீரை துடைச்சிருக்காரு தெரியுமா அவரு? மரியாதையா போயிடுங்க, இல்லனா கை காலோட ஊர் போய் சேர மாட்டீங்க. என்ன சொன்ன? நாங்க நினைச்சோம்னா உங்க ஊரையே இல்லாம பண்ணி யோவான், இந்த ஆளுகிட்ட என்ன பேச்சு? வாங்க போகலாம். இவங்களை சும்மா விடக்கூடாது யாக்கோபு. இருக்கட்டும், பேசிக்கலாம். ஆண்டவரே. என்ன யாக்கோபு? யோவான், நீயே சொல்லு. ஏன், என்ன நடந்தது? இருவரும் ஏன் இப்படி தயங்குகிறீர்கள்? யாக்கோபு கோபமாயிருப்பது போல தெரிகிறது. ஆண்டவரே, சற்று தொலைவில் இருக்கும் சமாரியர்களோட ஊருக்கு
தங்கிறதுக்கு இடம் தேடி போயிருந்தோம். அங்கே இருக்கிற சமாரியருங்க யூதருக்கெல்லாம் தங்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க ஆண்டவரே. சொன்னது மட்டுமா, உங்களையே மதிக்காம பேசுறாங்க. கால்கையோட ஊர் போய் சேர மாட்டீங்கன்னு மிரட்டுறாங்க. உங்களை பத்தி தெரியல அவங்களுக்கு. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, எலியா செய்த மாதிரி வானத்திலிருந்து தீ வந்து அவங்களை அழிக்கிற மாதிரி பண்ணிடலாம். யாக்கோபு, என்ன இப்படி பேசுகிறாய்? உங்களுக்கும் அவர்களுக்கும் வேறுபாடு இல்லையா? நான் மனித உயிர்களை அழிக்க வரவில்லை, காப்பாற்றவே வந்தேன். மன்னிச்சுக்குங்க ஆண்டவரே. நான் தங்குவதற்கு வேறு ஒரு ஊரில் இடம் பாருங்கள். பகை கொண்ட உள்ளங்களுக்கு நியாய அநியாயங்கள் தெரிவதில்லை. எப்படியேனும் எதிரி அழிய வேண்டும், ஒழிய வேண்டும் என்றே நினைக்கின்றனர். இறை இயேசுவைப் போல் மன்னிக்கும் மனப்பான்மை கொண்டவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றனர்? என்னங்க, இந்தாங்க காஃபி. வனிதா, அந்த சிகரெட் எடு. ஏங்க, முந்தா நாள் தான் நெஞ்சு வலின்னு டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தீங்க. அப்புறம் என்ன சிகரெட்டு? இந்த பாழா போன சிகரெட்டை விட்டு தொலைக்க கூடாதா? விடலாம். நீ அந்த சிகரெட் எடு. அம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க அம்மா கிட்ட இருந்து போன் வந்தது. என்ன விஷயமா? அண்ணனோட மரக்கடையில வேலை பார்த்த ஆள் ஒருத்தன் 2 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு போயிட்டானா. எடுத்ததுதான் எடுத்தான். 10 லட்சமா எடுத்துக்கிட்டு ஓடக்கூடாது. என்னங்க நீங்க? ஏற்கனவே இன்னொரு மரக்கடை தீப்பிடிச்சு எரிஞ்சு போய் அண்ணனுக்கு நஷ்டத்துக்கு மேல நஷ்டமா வந்துகிட்டு இருக்கு. நீங்க என்னடானா? நீ பாத்துக்கிட்டே இரு. உங்க அண்ணனுக்கு இது மட்டுமா வரும்? இன்னும் என்னென்ன வரப்போகுது பாரு. எங்க அண்ணன் மேல உங்களுக்கு ஏன் இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி? போ. தான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், அடுத்தவங்க எல்லாம் கெட்டு போகணும்னு நினைக்கிற கெட்ட புத்தி இருந்தா அவனெல்லாம் நல்லாவா இருப்பான்? நீங்க பணம் கேட்டு அவரு தரலேங்கிறதுக்காக இப்படிலாம் பேசுறது சரியில்லைங்க. என்ன சரியில்லை? வியாபாரத்துல நஷ்டமா போச்சு, ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுங்கன்னு கேட்டேன். கொடுத்தானா? ஏன் கொடுக்கல? ஏற்கனவே 3-4 வியாபாரம் பண்ணி நஷ்டமாயிடுச்சு. உங்களுக்கும் பிசினஸுக்கும் ஒத்து வரல. அதனால வியாபாரம்லாம் ஒன்றும் வேண்டாம், பேசாம அவரு கூட வந்திருந்து அவரோட வியாபாரத்தை கவனிச்சாலே போதும்னு சொன்னாரு. அதுல என்னங்க தப்பு? என்ன தப்பா? தங்கச்சி புருஷன் தொழில் செஞ்சு நம்மளை விட நல்லா வந்துடக்கூடாது, காலமெல்லாம் நமக்கு அடிமையா இருக்கணும்னு திட்டம் போட்டுத்தான் உங்க அண்ணன் அப்படி சொன்னான். அது உங்க எண்ணம், அவர் அப்படிப்பட்டவர் இல்ல. உங்க அண்ணனை நீ தான் மெச்சிக்கணும். என் கண்ணு முன்னாடி அவன் அழியத்தான் போறான் பாரு. போதும். முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டரை பார்த்து ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு வாங்க. என்னங்க வனிதா, இது ஆஸ்பத்திரி, சத்தம் போடாத. என்னங்க இது? டாக்டரை பார்த்துட்டு வரேன்னு போனீங்க, 1 மணி நேரத்துல உங்களை ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு ஆஸ்பத்திரியில இருந்து போன் வருது. என்னங்க இதெல்லாம்? அது என்ன சொல்லுங்க. டாக்டர் உனக்கு சொல்லலையா? அவரு ரொம்ப பிஸியா இருக்காரு, இப்ப பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது உடனடியா ஆபரேஷன் பண்ணணுமா? ஆபரேஷனா? ஆமா, இருதயத்துல 2 ரத்த குழாயில அடப்பு இருக்கான். ஐயோ, ஆபரேஷன் பண்ணலைன்னா போதும். இதுக்கு மேல நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். பாரு, நீ டாக்டர் போய் பார்த்து மத்த விவரம் எல்லாம் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க. சரிங்க. என்னங்க, இந்தாங்க கொஞ்சம் பால் சாப்பிடுங்க. வனிதா, டாக்டர் என்ன சொன்னாரு? வர புதன்கிழமை ஆபரேஷன் வச்சிருக்காங்க. இன்னும் 5 நாள் தானே இருக்கு. ஆமா. எவ்வளவு செலவாகும்னு ஏதாவது சொன்னாங்களா? சொன்னாங்க. எவ்வளவு ஆனா என்னங்க, நீங்க அதிகம் பேசக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. பேசாம படுத்து ரெஸ்ட் எடுங்க. இல்ல வனிதா, நிறைய செலவாகுமே. ஆமா, உன் கழுத்துல இருந்த செயினுங்க? அது இது வரைக்கும் நடந்த டெஸ்டுக்காக 17,000 ரூபாய் பில்லு வந்தது. அதுக்காக இப்பவே 17,000 ரூபாயானா? சொன்னா கேட்க மாட்டீங்களா? நீங்க பேசாம ஓய்வெடுங்க. என்னங்க என்ன வனிதா? உங்களை பார்க்க எங்க அண்ணன் வந்திருக்காருங்க. அண்ணனா? மாப்பிள்ள. மச்சான், பரவாயில்ல, படுத்துக்கிறங்க, அப்படியே படுத்துக்கிறங்க. நீங்க எப்ப வந்தீங்க? தங்கச்சி போன் பண்ணிச்சு,
உடனே புறப்பட்டு வந்துட்டேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள. ஆப்ரேஷன் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு நீங்கள் கூடிய சீக்கிரம் நல்லா ஆயிடுவீங்க. ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். நீங்கள் ரெஸ்ட் எடுங்க மாப்பிள்ள. வனிதா, மாப்பிள்ளையை பார்த்துக்குமா, நான் வெளியே தான் இருக்கேன். எது வேணும்னாலும் என்னை கூப்பிடு. சரிண்ணே. என்னங்க, என்ன வனிதா? ஏதாவது சாப்பிட்றீங்களா? வேண்டாம். ஆமா, ஆபரேஷன் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு? 10 நாள் ஆச்சுங்க. நாம எப்போ வீட்டுக்கு போறது? நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஓஹோ, உங்க அண்ணன் எங்க? நம்ம வீட்டில் தாங்க இருக்காரு. இவ்வளவு நாளும் நம்ம கூட தான் இருந்தாரா? நான் கூட உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், ஊருக்கு போறது தான் போங்கன்னு சொன்னேன். அவர் தான் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ண பிறகு போறேன்னு அப்படியே இருந்துட்டாருங்க. அப்படியா? ம், ஆஸ்பத்திரி பில்லெல்லாம் அவர் தாங்க கட்டினாரு. ஆ? 2 லட்சத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆ? நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணும்போது இன்னும் 15,000 ரூபாய் கட்டணுமா. ஓஹோ. மாப்பிள்ள, வாங்க மச்சான். ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு வீடு வந்து சேர்ந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நாளைக்கு ஊருக்கு புறப்படலாம்னு இருக்கேன். செய்யுங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் எனக்கு ஒரு ஃபோன் போட்டு சொல்லுங்க, நான் உடனே வந்துடுறேன். ஆகட்டும் மச்சான். மச்சான், சொல்லுங்க. உங்க கடையில ஏதோ திருட்டு போயிடுச்சாமே? ஆமாம், நம்பிக்கையான ஆளு தான். என்னமோ இப்படி பண்ணிட்டான். போலீஸில் கேஸ் கொடுத்துருக்கேன். உங்க மரக்கடை ஒன்று எரிஞ்சு போயிடுச்சாமே? ஆமாம் மாப்பிள்ள. நிறைய நஷ்டமாயிடுச்சா? ஒரே அடியாக 30 லட்சம் ரூபா போயிடுச்சு. அப்பா, ஆமா, எப்படி சமாளிச்சீங்க? எங்கே சமாளிக்கிறது, கடலில் மூழ்கிட்டேன். இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் மீண்டு வரணும். மச்சான், அவ்வளவு பெரிய நஷ்டத்துலயும் எனக்காக எப்படி இவ்வளவு செலவு பண்ணினீங்க? என்ன நீங்கள் மாப்பிள்ள, என் தங்கச்சி புருஷனுக்கு ஒரு அவசர ஆபத்துனா நான் தானே செய்யணும். கடன் வாங்கினீங்களா? விடுங்க மாப்பிள்ள, இதை போய் எப்படியோ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது, அது போதும். என்ன மன்னிச்சிடுங்க மச்சான். என்ன நீங்கள் மாப்பிள்ள? மச்சான், உங்க மனசை புரிஞ்சுக்காம உங்க மேல இவ்வளவு நாளும் விரோதம் பாராட்டிக்கிட்டு வந்தேன். நான் உங்களுக்கு கெடுதல் நினைச்சேன். ஆனா நீங்க எனக்கு நன்மை செஞ்சு வசந்துட்டீங்க மச்சான், வசந்துட்டீங்க. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்றார் வள்ளுவர். இறை இயேசுவும் அவ்வாறே பிறருக்கு தீங்கு நினையாமையை வலியுறுத்தினார். எனவே பிறர் நமக்கு தீங்கு நினைத்த போதும் நாம் அவர் பொருட்டு நன்மையே நினைத்து வாழ இறைவன் அருள் புரியட்டும்.